என்ன கொடி, ஏதாவது பிரச்சனையா? கொடி, ஏன்டா இப்படி பண்ண? நான் எதுவும் பண்ணல தலைவரே. டேய், உன்னைய தவிர யாருக்கும் தெரியாத இந்த விஷயம் எப்படியா வெளியே வந்துச்சு? ஒண்ணு நீ எதிர்கட்சிக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கணும், இல்ல அவங்ககிட்ட நீ பணத்தை வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்திருக்கணும். பல்ராமண்ணே, அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. இது எனக்கு கட்சி ஆபீஸ் இல்லண்ணே, எங்க அப்பா வாழ்ந்த வீடுண்ணே. நான் இந்த கட்சிக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எங்க அம்மா என்கிட்ட பேசி 10 வருஷம் ஆச்சுண்ணே. ஒரு வாட்டி கூட நீ எப்படி இருக்கன்னு கேட்டதே இல்லண்ணே. நானும் அவங்கள வாய் நிறைய அம்மானு கூப்பிட்டதும் இல்ல. இவ்வளவு நடந்தும் நான் ஏன் இங்கே இருக்கேன்னா அது நம்ம கட்சிக்காக மட்டும் தானே, அப்புறம் நம்ம தலைவருக்காகவும் தான். டேய், இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் எல்லாம் எங்க கிட்ட காமிக்காதடா. உன் பேச்ச தலைவர் வேணா நம்புவாரு, ஆனா நாங்க நம்ப மாட்டோம். பாருங்கண்ணே, நீங்க பேசாம இருங்கண்ணே. எதுவா இருந்தாலும் தலைவர் பேசட்டும். நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கெடுத்துட்டியேடா கொடி. இல்ல தலைவரே. எதுவும் பேசாத. சாரி. இதுக்கப்புறம் நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஆபீஸ்ல கால் வைக்க கூடாது. என்னோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்காத. வெளியே போ. அண்ணா, அண்ணா, கொடின காலத்து வாங்குறோம். இது நம்ம கண்ணுக்கு சின்ன விஷயமா தெரியலாம். எதிர்கட்சிக்காரங்க செய்யற வேலைன்னு ஜனங்க வாய மூட வைக்கலாம். ஆனா இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா இந்த பை எலெக்ஷன் மட்டும் இல்ல, அடுத்து வர்ற அசம்பிளி எலெக்ஷன்லயும் கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட விழுகாது. இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனையா? இது நம்ம அப்பா ஏன் கண்ணுக்கு முன்னாடியே எரிஞ்சு செத்து போன பிரச்சனை. கொடிய தூக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாரும் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நம்ம பண்ணது இல்லையா? அவனை தூக்கிட்டா பிரச்சனை எல்லாம் முடிச்சிடுமா? சரி விடுங்க, உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு ஜனங்க கிட்ட சொல்றேன். மாமா, ஃபேக்டரி எவிடன்ஸ் எல்லாம் கொடிக்கிட்டு தான் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பலராமன் சொன்ன மாதிரி அவன் கதையை முடிச்சிடலாம். ஏமாத்துறது, ஜால்ரா அடிக்கிறது, பின்னாடி போய் பேசுறது, இதெல்லாமே பண்ணாதான் பாலிடிக்ஸ்ல இருக்க முடியும். நீ கட்சியில நிலைச்சு நிக்கணும்னா நீ இதெல்லாமே பண்ணி ஆகணும். இது உன்னால முடியாது. சோ உனக்கு அரசியல் சரி வராது. என்னடா நீ எனக்கு அரசியலை பத்தி சொல்லி கொடுக்குறியா? அவனை தூக்குறதுக்கு மட்டும் இல்ல, உள்ள போறதுக்கு என்கிட்ட ஆளு இருக்கு. நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் ஒருத்தனுக்கு தான் பிரச்சனையா? நான் உள்ள போறதா இருந்தா எல்லாரையும் கூட்டிட்டு தான் போவேன். வாங்க. பல்ராமா, ஒரு நிமிஷம் இல்ல. சொல்லுங்கம்மா. ஜனா, பஸ் பிள்ளையார் கோயில் ஸ்டாப்ப தாண்டி வந்துகிட்டு இருக்கு. நீ இப்ப வீட்ல இருந்து கிளம்புனா சரியா இருக்கும். சரி, நான் இப்பவே கிளம்புறேன். அண்ணா, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஏய், நீ இருடா, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீயா? நான் போனா வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா என்ன? நானே போய் பேசி அவங்கள கூட்டிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் பாரு, அவங்க வாயாலே கொடின்னு கூப்பிடுவாங்க. நீ பார்க்க தானே போற. கொடி, தலைவர் உன்னை பார்க்கணுமா, கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன உண்மையாவே கூப்பிட்டாரா? இவ்ளோ சீக்கிரமா என் மேல அவருக்கு கோவம் குறைஞ்சிருச்சா? நானும் அதே கவலையில தான் இருந்தேன். சரி, எங்க இருக்காரு? அவரு கூட்டிட்டு வர சொன்னாரு. வழியில எங்கேயாவது சந்திக்கலாம்னு சொன்னாரு. நீ முன்னாடி போ, நான் வரேன். கொடி, என்னதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஜனா, நீயே போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துரு. சரிண்ணா. வந்து வண்டியில ஏறு. அண்ணா, முதல் தெருவை கிராஸ் பண்ணிட்டான். தலைவரை மீட் பண்ண போறத யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வெளியே இருக்கேன், சொல்லு. பக்கத்துல யாரும் இல்லல்ல? சொல்லு. கட்சியில உன்னை பத்தி பேசுனது எனக்கு சரியா படலடா.
நீ எங்கேயும் தனியா வெளியே போவாத. சொல்லுங்கம்மா. நீ எங்கடா இருக்க? வந்துகிட்டே இருக்கேன். ஆன் த வே. நான் அப்பவே வந்துட்டேன், காத்துக்கிட்டு இருக்கேன். சரி போன் வைங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே போன் பண்றாங்க. நமக்கு ஏற்கனவே பேயினாலே பயம். அண்ணா. சரிங்கண்ணா. ஏய், ரைட் அடிச்சு பங்களாக்கு வண்டியை விட. தலைவரே, அது வந்து நான் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல. உன் வார்த்தையை நம்பிதானே நான் அன்னைக்கு உன்னை அனுப்புனேன். இன்னைக்கு பாரு, எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. வா. வணக்கம். இந்த முறை பை எலெக்ஷன்ல எங்க கட்சியோட வேட்பாளர் இங்க வா. கொடி நம்ம கட்சிக்காக உயிர் தியாகம் செஞ்ச தொண்டர் சுப்பையாவோட பையன் கொடிதான் இந்த முறை வேட்பாளர். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு கொடி. கையெடுத்து கும்பிடு. எதிர்கட்சியில யார் நின்னாலும் அவங்கள தோக்கடிச்சு நான் ஜெயிப்பேன். அது நடக்கலன்னா நான் இந்த அரசியலே விட்டுடுறேன். கொடி, இப்போ நீ நம்ம கட்சியை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆகறியோ, அப்படி இல்லனா உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்து நம்ம கட்சியை நீ அழிக்கிறியோ, டிசைட். ரம்யாமா வாழ்க! 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 ரம்யாமா வாழ்க!
ரம்யாமா வாழ்க ரம்யாமா வாழ்க ரம்யாமா வாழ்க ரம்யாமா வாழ்க அந்த ஆளு பண்ண தப்பால இந்த அம்மாவுக்கு இந்த பதவி. வாழ்க ரம்யாமா எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா பத்தியா? நம்ம தலைவனுங்க பொண்ணுன்னா வாய பொளந்துட்டு நிப்பானுங்க. அதுவும் இவ்வளவு மாதிரி கிளாமரா இருந்துட்டா கவுந்துருவானுங்க. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மினிஸ்டர் ஆக்கிருவானுங்க. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கீங்களா? அக்கா நான் தான், ஞாபகம் இருக்கா? உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும்க்கா. வாழ்த்துக்கள் மேடம். நம்ம ஊர் ஏழைகளுக்காக அற்புதமா செயல்பட்டு மக்கள் மனதில் நிறைந்திருக்கும் ஏழைகளின் சொந்தமே மக்களின் பந்தமே எங்க அக்கா ரம்யா அக்கா வாழ்க. ரம்யா அக்கா வாழ்க. இந்தங்க தேங்க் யூ. நானே பிக்காளிப்பைய இவ என்ன மிஞ்சிருவான் போல இருக்க. விடக்கூடாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.